பிரதான ஆசாரியனாகிய இயேசு நம்ம மத்தியில வந்திருக்கிறார். ಪ್ರಧಾನ ಯಾಜಕನಾಗಿರುವಂತ ಯೇಸು ನಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಬಂದಿದ್ದಾರೆ. கண்களை மூடிக்கொள்ளுங்கள். ಕಣ್ಣುಗಳನ್ನು ಮುಚ್ಚೋಣವಾ? இது ஆவியானவர் கிரியை செய்யக்கூடிய ஒரு நேரம். ಅದನ್ನು ಕ್ರಿಯೆ ಮಾಡುವಂತ ಸಮಯ. ஆமென். ஆவியானவர் உங்களை விடுதலையாக்கக்கூடிய ஒரு நேரம். ಅದನ್ನು ಬಿಡುಗಡೆ ಮಾಡುವಂತ ಸಮಯ. எந்த இடத்துல பலவீனம் என்று நினைக்கிறீர்களோ அந்த இடத்துல கைகளை வைத்துக் கொள்ளுங்கள். ಬಲಹೀನರಾಗಿದ್ದೀರಾ ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಕೈ ಇಟ್ಟುಕೊಳ್ಳಿರಿ. இயேசுவின் நாமத்தில் அந்த வியாதியின் வல்லமை உங்களை விட்டு விலகட்டும். இயேசுவின் நாமத்தினால எல்லா கடன் பிரச்சனைகளும் போராட்டங்களும் அப்படியே நிற்கட்டும். ಸಮಸ್ಯೆಗಳು ನಿಮ್ಮನ್ನು ಬಿಟ್ಟು ನೀಗಿ ಹೋಗಲಿ. எல்லா யோர்தானும் நிற்கக்கூடிய ஒரு நேரம். ಎಲ್ಲ ಯೋರ್ದಾನ್ ನಿಲ್ಲುವಂತ ಒಂದು ಸಮಯ. பிரதான ஆசாரியனாகிய இயேசு நம்ம மத்தியில வந்திருக்கிறார். ಯಾಜಕನಾಗಿರುವಂತ ಯೇಸು ನಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಬಂದಿದ್ದಾರೆ. உடன்படிக்கை பெட்டியாய் அவருடைய தோல்ல ஏறுகிறதற்கு எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க? உடன்படிக்கை ಮಂಜೂಷವಾಗಿ ಆತನ ಹೆಗಲಿನ ಮೇಲೆ ಏರುವುದಕ್ಕೆ ಎಷ್ಟು ಜನರು ಸಿದ್ಧರಾಗಿದ್ದೀರಾ? அவர் உங்களை தூக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறார். ಆತನ ನಿಮ್ಮನ್ನು ಹೊತ್ತುಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ಸಿದ್ಧರಾಗಿದ್ದಾರೆ. உடன்படிக்கை பெட்டியாகிய உங்களை அவர் தூக்கி தோல்ல வைக்க ரெடியா இருக்கிறார். உடன்படிக்கை ಮಂಜೂಷ ಪೆಟ್ಟಿಯಾಗಿರುವಂತ ನಿಮ್ಮನ್ನು ಆತನ ಹೆಗಲ ಮೇಲೆ ಹೊತ್ತುಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ಸಿದ್ಧರಾಗಿದ್ದಾರೆ. ஆமென். இன்றிலிருந்து உங்களுடைய யோர்தான்ல உங்களுடைய பிரச்சனையில இயேசு நிற்க போகிறார். ಇವತ್ತಿನಿಂದ ನಿಮ್ಮ ಯೋರ್ದಾನ್ ಅಂದ್ರೆ ನಿಮ್ಮ ಸಮಸ್ಯೆಯಲ್ಲಿ ಯೇಸು ನಿಲ್ಲುತ್ತಾರೆ. யோர்தான் ஆகிய உங்களுடைய பிரச்சனையில, ಯೋರ್ದಾನ್ ಆಗಿರುವಂತ ನಿಮ್ಮ ಸಮಸ್ಯೆಯಲ್ಲಿ, யோர்தான் ஆகிய உங்களுடைய வியாதியில, ಯೋರ್ದಾನ್ ಆಗಿರುವಂತ ನಿಮ್ಮ ರೋಗದಲ್ಲಿ, யோர்தான் ஆகிய உங்களுடைய பாவ போராட்டத்துல, ಯೋರ್ದಾನ್ ಆಗಿರುವಂತ ನಿಮ್ಮ ಪಾಪದ ಹೋರಾಟದಲ್ಲಿ இனிமேல் இயேசு நிற்க போகிறார். ನಿಮ್ಮ ಮುಂದೆ ಯೇಸು ನಿಲ್ಲಲು ಹೋಗುತ್ತಾರೆ. விசுவாசிக்கிறீங்களா? ನಂಬುತ್ತೀರಾ? கண்களை மூடுங்க. ஒரு 2 நிமிடம் தான் நான் ஜெபிக்க போகிறேன். ನಿಮಿಷವೇ ನಾನು ಪ್ರಾರ್ಥನೆ சரியான ஒரு வல்லமை இறங்கி உங்களை விடுதலையாக்க வேண்டும். ಸರಿಯಾದ ಒಂದು ಶಕ್ತಿ